வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் சம்மந்தமாக 10th லெவல் போஸ்டிங்க்கு இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இன்டர்வியூ பேஸ்டு கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். அது போல் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அதை நான் ரீகால் பண்ணிடுறேன். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி என்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன். அதை நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஆஸ் யூஷுவல் அவங்க ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் பேர், அப்புறம் உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸு, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட ஒர்க் பேஸ்டு அதெல்லாம் கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒர்க் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அப்புறம் நீங்கள் ஒரு வேளை டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, டிகிரி முடிச்சுட்டு ஏன் நீங்கள் இந்த 10th லெவல் போஸ்டிங் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரீசனபுளாக நீங்கள் ஏதாவது சொல்லலாம். என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதை நீங்கள் பார்த்துக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. அதெல்லாம் ஓகே. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சில பேருக்கு கேட்டிருக்காங்க. சில பேருக்கு டைரெக்டாகவே ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் சில பேருக்கு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு உங்களோட டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் முக்கியமாக அங்கே என்ன டெம்பிள் ஃபேமஸாக இருக்கா, இல்லைனா ஃபுட்டு ஏதாவது ஃபேமஸாக இருக்கா, அதை பற்றி கேட்டிருக்காங்க. நியர்பை உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த கோர்ட் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன சில கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, சீஃப் ஜட்ஜ் யார், அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் யார் இப்போ ஜட்ஜு, சில பேர்லாம் இப்போ மாறியிருக்காங்களே, உச்சநீதிமன்ற ஜட்ஜெலாம் மாறியிருக்காங்க, அதெல்லாம் அப்டேட் பண்ணிக்காங்க. ஸோ அதை பற்றி ஆஸ் யூஷுவல் நீதித்துறையை பற்றிலாம் கேட்டிருக்காங்க. சம்மன் சம்மந்தமாக சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படி கொடுத்தா அங்கே ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், பட் இதெல்லாம் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்காங்க. அப்புறம் இங்கிலீஷில் பேராகிராஃப் படிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இங்கிலீஷில் ரீட் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏதாவது உங்களுக்கு எழுத தெரியுமான்னு ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் மாதிரி சொல்லி நீங்கள் ஒரு 2 லைன் இல்லை 3 லைன் அதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் கொஸ்டின்ஸ் அந்த டைமில் அவங்க கேட்குறது தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயினாக இப்போ கரண்ட் அஃபேர் அப்படின்னு பார்த்தா ஒலிம்பிக்கில் கேட்டிருக்காங்க. ஒலிம்பிக்கும் அப்புறம் ஐபிஎல் கேப்டன்லாம் யார் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இதுதான் கொஞ்சம் புதுசாக ஆடாக இருக்கிறது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 பாரிஸ் நடந்துச்சு. பிரான்ஸில் மெயினாக நடந்துச்சு. 2024 கோடைக்கால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் பதக்கப்பட்டியலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ, செகண்ட் சீனா, தேர்டு ஜப்பான். யுஎஸ்ஏ வாங்கின மொத்த பதக்கம் பார்த்தீங்கன்னா 126, அடுத்து சீனா 91, தேர்டு ஜப்பான் அது 45. இதெல்லாம் விட முக்கியமாக நம்மளை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இந்தியா எத்தனை பதக்கம் வாங்கியிருக்கு ஒலிம்பிக்கில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக. இந்தியா பதக்கப்பட்டியலில் பிடிச்சிருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 71வது இடம். ஓகேங்களா? மொத்தம் வாங்கின பதக்கங்கள் 6 பதக்கங்கள். இதில் வெள்ளி பதக்கம் 1, வெண்கல பதக்கம் 5. இது டோக்கியோ 2020 பெற்ற 48வது இடத்திலிருந்து பின்தங்கியுள்ளது. ஏற்கனவே நடந்துச்சுலே, அதை விட பின்தங்கி தான் இருக்குது. பட் அதை நீங்கள் சொல்ல வேணாம். மொத்தம் எத்தனை பதக்கங்கள் வாங்கியிருக்கோன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 பதக்கங்கள், 1 வெள்ளி பதக்கம், 5 வெண்கல பதக்கம். அப்புறம் பதக்கம் வென்ற இந்தியர்கள் நேம், உங்களுக்கு எந்த நேம்லாம் ஈஸியாக இருக்கோ அது கூட ஞாபகம் வச்சுக்காங்க. நீங்கள் இதுதான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் எனக்கு தெரியும் 6 பதக்கம் வாங்கியிருக்கு, இந்தியாவிலேருந்து 6 பேர் வாங்கியிருக்காங்க, இந்த பதக்கம்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். 52 ஆண்டுகளுக்கு பிறகு ஹாக்கியில் இந்தியா மீண்டும் ஒலிம்பிக் பதக்கங்களை வென்றுள்ளது. இங்கே பார்த்துக்கோங்க. பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கில் இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயினை வீழ்த்தி வெண்கல பதக்கத்தை வென்றது. ஸோ ஹாக்கிக்கு ஒரு பதக்கம், அது யாரை வீழ்த்திலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ஹாக்கியில் ஒரு பதக்கம் இருக்குது. அடுத்து ஆடவர் ஈட்டி எறிதல், அதில் ஒரு பதக்கம், வெள்ளி பதக்கம். இது வாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா. இந்தியாவில் 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற 5வது வீரர் இவர். ஏன்னா ஏற்கனவே ஒரு பதக்கம் வாங்கியிருக்காரு ஒலிம்பிக்கில். அதனால் இப்போ நடந்த 2024 ஆடவர் ஈட்டி எறிதலில் வெள்ளி பதக்கம் நீரஜ் சோப்ரா வாங்கியிருக்காரு. அது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்வப்னில் குசலே ஆடவர் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்களில் வெண்கல பதக்கத்தை வென்றார். ஸ்வப்னில் குசலே. அடுத்து ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதல் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையை மனு பாக்கர் பெற்றார். இது கேட்பாங்க. லேடிஸ் யாராவது வாங்கியிருக்காங்களான்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ லேடிஸ் இப்போ நீங்கள் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா இதை நீங்கள் தெளிவாக சொல்லலாம். மனு பாக்கர் அப்படின்னு ஒரு லேடி வாங்கியிருக்காங்க, துப்பாக்கி சுடுதலில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து இவர் ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீராங்கனை. ஒரே ஒலிம்பிக்கில் இவங்க 2 பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க, மனு பாக்கர். அப்புறம் அமன் செஹ்ராவத் மல்யுத்தம் வெண்கல பதக்கம். மல்யுத்தத்தில் வெண்கல பதக்கம் இவர் வாங்கியிருக்காரு, அமன் செஹ்ராவத்.
அதுபோல் மனு பாக்கர் மற்றும் சரப்ஜோத் சிங் ஆகியோர் பாரிஸ் 2024 துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்திய துப்பாக்கி சுடுதல் ஜோடி என்ற பெருமையை பெற்றனர். இதுவும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஸோ மொத்தம் வாங்கின பதக்கங்கள் 6, யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. தெளிவாக எழுதி வச்சு கூட படிச்சுக்காங்க. உங்களை சப்போஸ் ஒலிம்பிக் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். பட் ஒலிம்பிக் கொஸ்டினே உங்களுக்கு கேட்பாங்களா அது தெரியாது. எந்த கொஸ்டின் வேணால் உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும். அந்த டைமிங்க்கு நீங்கள் எப்படி ஆன்சர் சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் மாறலாம். ஒருவேளை ஜிகே நீங்கள் கொஞ்சம் நாளாக ஆன்சர் சொன்னால் அதிலே கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை நீங்கள் விளையாட்டு தெரியுமா, அதிகமாக தெரியும் அது சொன்னீங்கன்னா அதை பற்றி கூட கேட்கலாம். ஸோ எதுக்கும் இதெல்லாம் பார்த்து வச்சுக்காங்க. சப்போஸ் இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்தால் ஈஸியாக இருக்கும். அடுத்து இப்போ IPL 2025 கேப்டன் நேம்லாம் கேட்டிருக்காங்க. அந்த அப்டேட் பார்த்துக்கோங்க. இந்த நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்தது தான், ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் தேவைன்னா எழுதி வச்சுக்கோங்க. டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட். குஜராத் டைட்டன்ஸ் ஷப்மேன் கில். மும்பை இந்தியன்ஸ் ஹார்திக் பாண்டியா. பஞ்சாப் கிங்ஸ் ஸ்ரேயாஸ் ஐயர். ராஜஸ்தான் ராயல்ஸ் சஞ்சு சாம்சன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட் கமின்ஸ். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ராஜாத் பட்டிதார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அஜின்கியா ரஹானே. லக்னோ சூப்பர் ஜாயன்ட்ஸ் ரிஷப் பாண்ட். டெல்லி கேபிட்டல்ஸ் அக்சர் பட்டேல். உங்களுக்கு எது ஈஸியாக ஞாபகம் வருதோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா கேப்டனும் கேட்பாங்கன்னு தெரியல, பட் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அட்லீஸ்ட் 2-3 நேமாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சென்னை சூப்பர் கிங் அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா பட்ஜெட் டீட்டெயில்ஸ் சில பேர்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ பட்ஜெட் வந்துச்சு இல்லையா, அதில் ஏதாவது சிறப்பம்சங்கள்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வெப்சைட்லேயே போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதில் என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பட்ஜெட் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேரில் மேக்ஸிமம் இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. சில பேருக்கு வனவிலங்குகள் சரணாலயம் ஏதாவது தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஒரு 3 பேர் சொல்லுங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு மேயர் நேம் என்ன, ஃபஸ்ட்டு ஜட்ஜு நேம் என்ன, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துக்கோங்க, முக்கியமான சில விஷயங்கள். அப்புறம் அந்த டைமிங்க்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தெளிவாக நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அவங்க கொஸ்டின்ஸ் திரும்ப ரைஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக இருந்திருக்கு. அதிகபட்சமாலாம் போகலை. 15 மினிட்ஸ்க்கு மேலே யாருக்கும் அவங்க இன்டர்வியூ பண்ணலை. சப்போஸ் நீங்கள் வேறு யாராவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா இன்னும் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரியும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்து போகிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.